ஹே கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தர் இந்த கேஷ்ஃபையா அப்படிங்கிற ஒரு லோன் அப்ளிகேஷனில் வந்து லோன் எடுத்துருந்துருக்காங்க 15,000 ரூபா. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிச்சு, எவ்வளோ டிரான்சாக்ஷன் ஃபீஸு, எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். ஜஸ்ட்டு நம்மளோட ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷனில் லோன் எடுத்திருக்காங்க. அது ஜஸ்ட் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அது மூலமாக இந்த அப்ளிகேஷனில் லோன் எடுத்தால் என்ன மாதிரி கால்குலேஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது, ஒருத்தரோட கிரெடிட் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணியும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு, ஓகேவா? எஜுகேஷன் பர்பஸாக வந்து எடுத்துக்கங்க, ஓகேவா? ஓகே கைஸ். அண்ட் இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே வந்து அவைலபிளாக இருக்கும். அப்ளிகேஷன் வந்து கிட்டத்தட்ட 50K ப்ளஸ் டவுன்லோட்ஸ் இருக்குது. அண்ட் 4.1 ரேட்டிங்ஸ் வந்து 343 ரிவ்யூஸ் வந்து இருக்குதுன்னு போட்டிருக்கல. அது மாடரேட்டாக தான் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து வெரிஃபைடான அப்ளிகேஷன், அதாவது ஆர்பிஐ ரெஜிஸ்டர்டு அப்ளிகேஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து ஆர்பிஐ ரெஜிஸ்டர்டு கம்பெனி கிடையாது. ஆனால் இவங்க பேக் பண்ணுற கம்பெனி கேஷ்ஃபையாவை வந்து பேக் பண்ணுற கம்பெனி க்ரோ மணி கேபிட்டல் ப்ரைவேட் லிமிடெட் வந்து ஆர்பிஐ ரெஜிஸ்டர்டு என்பிஎஃப்சி தான், ஓகேவா? ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து டீல்ஸ் வித் மணிவியூ, ஸ்வஸ்திக்கு, பம்பம் ஃபார்ம், அப்புறம் வந்துட்டு பெஸ்ட் லோன், ஸோ இந்த மாதிரி ட்ரூ பேலன்ஸ் லோன் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து இவங்க வந்து டைப் வச்சுருக்காங்க, ஓகேவா? ஸோ அவங்களுக்குமே வந்து இவங்க லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம அபவுட் திஸ் ஆப் நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து தெரியும், ஓகேவா? 25,000 ருபீஸ் நம்ம வந்து லோன் எடுத்தோம் அப்படின்னா மினிமம் வந்து 3 months ஆஃப் டென்யூரில் நம்ம லோன் எடுக்கிறோம். 36% ஆஃப் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பெர் ஆனும், ஓகேவா? 3% வந்து பெர் மந்த்துக்கு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க, ஓகேவா? ரீபேமெண்ட் பீரியட் வந்து 91 days. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2,250 ரூபா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 1,250 ருபீஸ் வரைக்கும் இருக்கும். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஃபீஸும் ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு 3,500 ருபீஸ் வந்து இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. மந்த்லி இஎம்ஐ வந்து 9,500 ருபீஸ் இருக்கும். டோட்டலாக நீங்கள் வந்து ரீபேமெண்ட் வந்து எவ்வளோ பண்ணியிருப்பீங்க அப்படின்னா 28,500 ருபீஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம், நம்ம லோன் எடுக்கும்போது இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து ப்ளஸ் அது போக இல்லாமல் ஜிஎஸ்டி அண்ட் அதர் சார்ஜஸ்லாம் கட் பண்ணிவிட்டு தான் நமக்கு வந்து 25,000 பெண்டிங் அமௌண்ட்டு நமக்கு கொடுப்பாங்க. அது போக இல்லாமல் நம்ம ரீபேமெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த 28,500 ருபீஸ் பக்கத்தில் வரைக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா? மேக்ஸிமம் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் வந்து 58.8% பெர் ஆனமாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஓகே. ஸோ இந்த அப்ளிகேஷனில் நம்ம சப்ஸ்கிரைபரோட லோன் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு அப்ரூவ் பண்ணப்பட்ட லோன் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 15,000 ருபீஸ். அதில் அவங்களுக்கு கிரெடிட் ஆன அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 13,250 ரூபா, 30 ரூபா வந்திருக்கு, ஓகே? 13,200 வச்சுக்குவோம். இங்கே ஒரு 1,800 ருபீஸ் வந்து போயிருக்கு. எதனால் அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 1,500 ருபீஸ், அப்புறம் வந்து ஜிஎஸ்டி வந்து 270 ருபீஸ், அப்புறம் வந்து டோட்டல் டிடெக்ஷன்ஸ் வந்து எல்லாம் போகும் என்ன அப்படின்னா 1,770 ரூபா வந்து இந்த 15,000 ரூபா பிடிச்சிட்டு 13,230 ரூபா வந்து பேங்க்குக்கு கிரெடிட் பண்ணி விட்ருக்காங்க, சரிங்களா? 3 month ஆஃப் டென்யூரில் வந்து நம்ம மந்த்லி இஎம்ஐயாக எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6,000 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் வந்து 3 மாதத்துக்கு கால்குலேட் பண்ணி பாருங்கள். 3,18, ஓகேவா? 18,000 ரூபா நம்ம வந்து மந்த்லி, அதாவது இந்த 3 மாதத்துக்கு வந்து நம்ம பே பண்ணியிருப்போம். ஓவராலாக வந்து 18,000 ரூபா இந்த 15,000 ரூபா லோனுக்கு நம்ம பே பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து அவங்களோட லோன் டீட்டெயில்ஸ். ஸோ அவங்க ஷேர் பண்ணாங்க, நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன், அவ்வளோதான் கைஸ். ஓகே. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனில் நீங்கள் லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு எமர்ஜென்சி நீட் இருந்தால் மட்டும் நீங்கள் ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். இது நம்மளோட ஃபாலோவர் அனுப்புனது. ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் எப்படி உங்களுக்கு வந்து லோன் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ எஜுகேஷன் பர்பஸாக மட்டும் இந்த வீடியோ எடுத்துக்கங்க, ஓகேவா? ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.